அன்பான சொந்தங்களுக்கு வணக்கமுங்க. இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டான சந்தையும் ஒரு காரமான சந்தையும் தான் செஞ்சு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி பாக்கெட் சந்தையில் தாங்க செய்ய போகிறோம். தாராபுரம் போயிருந்தோம், 2 பாக்கெட் சந்தை வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த சந்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா. இது வந்து வேக வச்சு தாங்க கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நம்ம இன்னொரு தடவை வந்து நீர் ஆவியில் வந்து வேக வச்சு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சாஃப்டாக இருக்குங்க. மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி வந்து ஒரு பாக்கெட் சந்தைக்கு சரியாக இருக்குங்க. இன்றைக்கி நான் 1.5 பாக்கெட் வந்து தக்காளி சந்தையும் 1/2 பாக்கெட் வந்து ஸ்வீட் சந்தையும் தான் செய்ய போகிறேன். அதனால் 4 தக்காளி இருந்தால் போதுங்க ஒரு பாக்கெட் சந்தைக்கு. ஒரு குக்கரில் அரை குக்கர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வடிசலடை எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். அந்த வடிசலடைக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து தேங்காய் எண்ணெயை ஃபுல்லாக வந்து நம்ம தேய்ச்சி கொடுத்துக்கலாங்க. ஏன்னா சந்தகம் வேகும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா, அது சந்தக சூடு ஏற ஏற வந்து சந்தகம் வந்து பாத்திரத்தில் வந்து அப்படியே சூடு படப்பட வந்து பிடிக்கும். நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து வேக வைக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே வந்துடுங்க. இதே மெத்தடு யூஸ் பண்ணி நீங்கள் ராகி சந்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம துணியில் வேக வச்சு செய்யும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா துணியில் பாதி பிடிச்சிக்கோ, பாத்திரத்தில் நம்ம டேரெக்டாக போடும்போது வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்துலேயும் பிடிச்சிக்கோ. இந்த மாதிரி வடிசலடை இருந்துச்சு அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ராகி சந்தைக்கு இதே மாதிரி வந்து வேக வச்சு தாளித்து சாப்பிட்டு பாருங்களேன். ஈஸியாக இருக்கும். பாத்திரம் கழுவுற வேலையும் மிச்சமாக இருக்கும். அதாவது இட்லி பாத்திரம் கழுவுற வேலையும் மிச்சம் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு இந்த மாதிரி மேலே ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம சந்தையை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாக்கெட் சந்தைக்கு 2 பல்லாரி சேர்த்துனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. நம்ம 1.5 பாக்கெட் சந்தகம் சேர்த்துறோம். அதனால் வந்து 3 பல்லாரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் செதறமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி அப்படியே சேர்த்தாமல் வந்து தக்காளி வந்து சந்தைக்கு அரைச்சி சேர்த்துனீங்க அப்படின்னா அந்த குட்டீஸ்லாம் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க. அதனால் வந்து தக்காளியை அரைச்சி சேர்த்து ஒரு டைம் செஞ்சு பாருங்களேன். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சந்தகையை மேலே வச்சுக்கலாங்க. சந்தகை வந்து வெந்துருச்சு அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற ஹோல்ஸில் வந்து அதனோட வாசனை வரும், வெந்த வாசனை வருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளி கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வரமிளகாயும் சேர்த்திக்கோங்க. வரமிளகாய் வந்து தாளிக்கும் போது கிள்ளி போடாமல் தக்காளி கூடவே சேர்த்து அரைச்சி செஞ்சீங்க அப்படின்னா சந்தையில் வந்து ஃபுல் காரமும் வந்து அப்படியே இறக்கிக்குங்க. டேஸ்ட்டு வந்து இன்னும் கூடுதலாகவே இருக்கும். பாக்கெட் சந்தகை வந்து இட்லி வேக வச்சு தாங்க வந்து நம்மளுக்கு பிழிஞ்சு சந்தகையாக கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்ம சமைக்கும்போது ஒரு தடவை வந்து நீராவியில் வேக வச்சு செய்யும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தகை வந்து கடுகடுன்னு இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்குங்க. ஒரு கடாயில் கடலெண்ணெயும் கடுகு சேர்த்துக்கலாங்க. இது சூடு ஏறட்டும். சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சந்தகை வந்து நல்லா வெந்து சைடில் வந்து ஆவி வரக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து விட்டுறலாம். அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கடுகு பொரிஞ்சதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாகவே கடலைப்பருப்பு வெள்ளை பருப்பும் சேர்த்திக்கலாங்க. கூடவே வந்து வேர்க்கடலை வேணாலும் சேர்த்திக்கலாம். இதுவே போதும் அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரியை உள்ளே சேர்த்திக்கலாங்க. இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்திட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தயவு செஞ்சு வந்து உப்பு சேர்த்திடாதீங்க. ஏன்னா நம்மளோட பாக்கெட் சந்தகை வேக வைக்கும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு சேர்த்து தாங்க வேக வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துனீங்க அப்படின்னா உப்பு ரொம்பவும் வந்து அதிகமாகிருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் வரமிளகாயும் அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த விழுது உள்ளே சேர்த்துனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தக்காளிக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம இந்த தக்காளிக்கு மட்டும் அளவாக வந்து தூள் உப்பு சேர்த்திக்கலாங்க. அதிகமாக சேர்த்திடாதீங்க, கசப்பு வந்துடும். தக்காளி வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி நல்லா சுண்டி வெந்து வரட்டும். நம்மளோட சந்தகையும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாக்கெட் சந்தகை தானே, நம்ம சிம்பிளாக வந்து வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அந்த தக்காளி சந்தகைக்கு கண்டிப்பாக வந்து சட்னி வேணுன்றாங்க. வரமிளகா பூண்டு போட்டு தாங்க வந்து இந்த சட்னி செய்கிறேன். இந்த சட்னி அரைச்சிட்டு இந்த சட்னியும் வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நல்லா சுண்டி வந்துடுச்சுங்க. இந்த மாதிரியே வந்து தக்காளியும் வரமிளகா அரைச்சி சேர்த்து நீங்கள் சப்பாத்திக்கு வேணாலும் தக்காளி தொக்கு செஞ்சு பாருங்களேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த தக்காளியோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வந்து குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம 1.5 பாக்கெட் சந்தையை சேர்த்திக்கலாங்க. அரை பாக்கெட் சந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்வீட் சந்தைக்கு வச்சுக்கலாங்க. இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம வீட்லேயே எப்படி சந்தகை சாஃப்டாக ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி இந்த பாக்கெட் சந்தைகளை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம்.
இப்போ இந்த சந்தையை வந்து நல்லா கலக்கி கொடுத்துக்கலாங்க. காரம் அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நெய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காரம் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருங்க. ஏன்னா நம்ம வரமிளகாயை அரைச்சி சேர்த்துறதுனால காரம் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். தக்காளி சந்தகை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஸ்வீட் சந்தகை செஞ்சுக்கலாங்களா? அரை பாக்கெட் சந்தகைக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா உருகி வரட்டும். இந்த பாக்கெட் சந்தைக்கு பார்த்திங்க அப்படின்னா உப்பு சேர்த்துருக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். உப்பும் சர்க்கரையும் சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்வீட் தான் இருக்கும். அதனால் நீங்கள் பாக்கெட் சந்தையில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இது வந்து ஓகே அப்படின்னா செய்யுங்க. இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து தக்காளி சந்தகையாகவே செஞ்சுருங்களேன். சந்தகையை உள்ளே சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இது எந்த அளவுக்கு கலக்கணும் அப்படின்னா நம்ம சேர்த்துன நெய் வந்து எல்லா இடத்துலையும் பரகிற மாதிரி வந்து கலக்கி கொடுத்துக்கலாங்க. கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்கா இருக்குது அப்படின்னா மேலே வந்து தூவி விட்டுருங்க. நாங்கள் வந்து அஸ்கா சேர்த்துல இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கரும்பு சர்க்கரை தான் சேர்த்துறோம். அஸ்கா சேர்த்து சாப்பிடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனோட டேஸ்ட் தனியாக இருக்கும். கரும்பு சர்க்கரைக்கு அதனோட டேஸ்ட் வந்து தனியாக இருக்குங்க. சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாப்பிட வேண்டியதாக. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சந்தகை, ஸ்வீட் சந்தகை. தக்காளி சந்தகைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சட்னி, ஸ்வீட் சந்தைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரும்பு சக்கரை தான் வந்து சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி சந்தை சாப்பிட்டு கடைசியாக ஸ்வீட் சந்தைக்கு சாப்பிடுங்க. ஸ்வீட் சந்தையை வந்து ஃபஸ்ட்டே சாப்பிட்டீங்க அப்படின்னா தக்காளி சந்தை வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா ஸ்வீட் சந்தையை விட தக்காளி சந்தை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சந்தகை வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஏரியாவில் ரொம்பவுமே வந்து ஸ்பெஷலுங்க. என்னென்னா கல்யாணமான புது பொண்ணு மாப்பிள்ளை வந்து பழனி போவாங்க. பழனி போகிற அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு சந்தகை வச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாங்க வந்து அவங்கள வந்து பழனி மலைக்கு வந்து அனுப்புவாங்க. சந்தகை ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூடவே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் ஊர் டீ கடை வடையும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி பாக்கெட் சந்தகை வாங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.